பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 11/1/2026 தமிழ் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை அஷ்டமி காலை 10:22 வரை, பின்பு தேய்பிறை நவமி. இன்றைய நட்சத்திரம் சித்திரை மாலை 5:57 வரை, பின்பு சுவாதி. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களை சூழ்ந்துள்ளவர்கள் உங்களை அனுசரித்து செல்வதால் மன நிம்மதி அடைவீர்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் மனமகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும். நீண்ட நாளாக தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடும். திருமண பருவத்தினருக்கு எண்ணிய வரன்கள் கைகூடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமையும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்று பெண்களுக்கு மன நிறைவான நல்ல நாளாகவும் அமைந்திருக்கக்கூடும். வாழ்க்கை துணையின் உறவுகளால் மன நிம்மதியை பெறுவீர்கள். புதிய உறவினர்களின் வருகையால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் சவால்களை சமாளித்து வெற்றிகளை குவிப்பீர்கள். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்றே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருந்து வரும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். நீண்ட நாளாக அடைக்காமல் இருந்த கடன்களை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். தாய்வழி உறவுகளால் அனுகூலங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் கரும்பச்சை மற்றும் கருநீலம். மிதுன ராசி அன்பர்களே, மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். உற்றார் உறவினர்களின் அன்பும் அனுசரணையும் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையும். திடீர் பயணங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் மனநிறைவும் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி தம்பதிகள் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருப்பு மற்றும் கருநீலம். கடகராசி அன்பர்களே, தாய்வழி உறவுகளுடன் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாக இருந்து வரும். குடும்பத்தினரின் குறிப்பறிந்து நடந்து அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகக்கூடிய நாளாக இருந்து வரும். இதுவரை சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு பேசி முடிவு காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினம் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். தாயாரின் ஆசிகள் உங்களை மன நிறைவாக வைத்திருக்கக்கூடியதாக இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மா. ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் இளநீலம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் செய்யும் தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு புதிய லாபங்களை அடைவீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். சகோதர வழி உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். அண்டை அயலாரின் நட்புறவு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருந்து வரும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். நீண்ட நாளாக தடைபட்டு கொண்டிருந்த வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு உருவாகும். பயணங்கள் லாபங்களை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருமால். ராசியான நிறம் கரும்பச்சை மற்றும் அடர் சிவப்பு. கன்னிராசி என்பர்களே, இன்றைய தினம் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள்.
குடும்பத்தில் உற்சாகத்திற்கு குறைவின்றி இருக்கக்கூடும். இன்றைய தினம் அண்டை அயலாரின் நட்புறவுகள் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். எதிர்பாராத பண வரவுகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடும். பெண்கள் விலை மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் கரும் சிவப்பு மற்றும் அடற்பச்சை. துளாராசி அன்பர்களே, இன்றைய தினம் புது தெளிவுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். எண்ணியதை ஈடேற்றக்கூடிய வல்லமை இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். உறவுகளிடையே சுமூகமான சூழல் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் தங்க நிறம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத நண்பர்களை சந்திப்பதால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகைகள் மன நிம்மதிகளை கொடுக்கக்கூடும். எதிர்பாராத பயணங்கள் ஆதாயங்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். தம்பதிகளிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கக்கூடும். இன்றைய தினம் வீண் விரயங்களை தவிர்த்து கொள்வது சற்றே நன்மை பயக்கும். புதிய முதலீடுகளில் சற்றே கவனங்கள் தேவைப்படக்கூடியதாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் சாம்பல் நிறம் மற்றும் இளம் சிவப்பு நிறம். தனுசு ராசி அன்பர்களே, உற்சாகம் மிகுந்த நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் குடும்பத்தினரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் நன்மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். நண்பர்களின் திடீர் வருகை மன நிம்மதியை கொடுக்கக்கூடும். இன்றைய தினம் குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கக்கூடும். குடும்பத்தினரின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. ராசியான நிறம் இளநீலம் மற்றும் இளம் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆதாயம் மிகுந்த நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் உங்களின் உயர்தரமான செய்கைகளால் பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். உங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் சற்றே கூடக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் இரட்டிப்பான லாபங்களை காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குடும்பத்தினரிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு. ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கரும் சிவப்பு. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் உங்களுடைய செயல்கள் அமையக்கூடும். இதுவரை தந்தை வர்க்கத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இருக்கக்கூடும். தொலைதூர பயணங்களுக்கு திட்டமிடுவீர்கள். எதிர்பாராமல் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடும். செய்யும் தொழிலில் சுமாரான வருமானம் இருந்தாலும் நிம்மதியான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தினரின் நன்மதிப்பை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருந்து வரக்கூடும். தந்தையாரின் ஆசீர்வாதங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இன்றைய தினம் அமைந்திருக்கக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணன். ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் இளநீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுத்து ஆதாயங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் எதிர்பாராத லாபங்களை காணலாம். எதிர்பாராத பண வரவுகள் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தினரிடையே சுமூகமான சூழ்நிலை மன நிறைவுகளை தரக்கூடும். குழந்தைகளுக்கான புதிய சேமிப்புகளை செயல்படுத்தக்கூடிய எண்ணங்கள் வந்து போகக்கூடும். இன்றைய தினம் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். பெண்களுக்கு மதிப்புமிக்க சிறப்பான நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி. ராசியான நிறம் பழுப்பு நிறம் மற்றும் சாம்பல் நிறம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.